ஹலோ ஃபேமிலி. ஸோ இதுவரை நம்ம பண்ணாத ஒரு நியூவான வீடியோ இது ப்ரீடிங். ஸோ எப்பயுமே நம்ம சேல் போஸ்டா போட்டோம், புதுசாக 1-2 vlogகும் இப்போ ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு எல்லாமே. பட் இன்னைக்கு டிஃப்ரெண்டா ப்ரீடிங். என்ன ப்ரோ ஃபிஷ் அப்படின்னு கேட்டால் ஃபிஷ் கிடையாது, கிரே ஃபிஷ். ஸோ இதை லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. தென் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் மார்க்கெட்டில் கிடைக்காத கலரேஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பிளாக் கலர். ஸோ இது வந்து ஜெட் பிளாக்ல பார்க்க அவ்வளோ ப்ரீமியமா இருக்கும். மேக்ஸிமம் தமிழ்நாடு மார்க்கெட் இது கிடையாது. தென் இது போக ப்ளூல கோஸ்ட் டைப்ல இருக்கு. ஸோ இதோட எக்ஸாக்ட் நேம் என்ன நான் கரெக்டாக கேட்டு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு லாப்ஸ்டரும் என் கை சைஸ்ல இருக்கு. தென் ப்ளூ கலர் மட்டும் மார்க்கெட்ல ரெகுலரா கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். பட் எதுக்காக எடுத்திருக்கேன்னா ஃபுல் எக்கோட இருந்துச்சு. ஸோ இந்த லாப்ஸ்டர் அது எவ்வளவு எக்கோட இருக்கு பாருங்க. அது வெளியில இது ஃபுல்லா எக்கு தான். ஸோ இதை நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் ஒவ்வொரு லாப்ஸ்டரா. இந்த கலர்லாம் நம்ம மார்க்கெட்ல யாருக்குமே அவ்வளவா கிடையாது, பிளாக் கலர்லாம். ஸோ இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஸோ இதுல இருக்கிறேன். ஸோ இது சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு நான் சேல் பண்ணுற ஐடியாவில் எடுக்கல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் ஆமாம் அதான் ரீட்டைல் ரேட்டோட ரொம்ப அதிகமாக போட்டு எடுத்திருக்கேன், பிகாஸ் ப்ரீடிங்காக. கலரேஷன் வேற மாதிரி இருக்கு, சீரியஸ்லி ஒர்த்து. ஸோ ஆனால் இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா ஆமாம் ரத்தமே வரும், அந்த அளவுக்கு பயங்கரமாக கடிக்கும். ஸோ பிளாக் கலர், இந்த கலர் அவ்வளோ மார்க்கெட்டில் யார்ட்டுமே கிடையாது. ஸோ அப்படியே காமிக்கிறேன். ஸோ அக்ரெசிவ் ஆகுது, பயப்படுது, பயங்கர கடிக்க வருது. அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ டார்க் பிளாக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மேல். ஆக்சுவலாக இந்த மேல் ஃபீமேலாக வாங்கியிருக்கேன். ஒரு மேல் 2 ஃபீமேல் கணக்கில் வாங்கியிருக்கேன். பட் அப்படி ப்ரீட் ஆகுமான்றது எனக்கு அந்த தெரியல. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போட்டால் ஷுவராக ப்ரீட் ஆகும். இது ஃபீமேல், சூப்பரான ஃபீமேல். ஸோ கலரேஷன் பார்த்துக்கோங்க, தெரியுதா? ஓகே. ஸோ ரொம்ப ஸ்மால் சைஸ்லாம் ரொம்ப பயந்தாங்கன்னு ஓடும், கடிக்கும். பிக் சைஸ் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு. அவங்களுக்குள்ள கவர்லேயே ஃபைட் பண்ணாங்க, பட் நம்மளே தான் அட்டாக் பண்ணல. ஸோ எனக்கு இதில் வந்ததுலேயே ரொம்ப பிடிச்ச மாதிரியான கலர்னா இதுவும் ஒன்று. ஸோ எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு மேல், நல்ல ஒரு மேல், குவாலிட்டியான மேல். கலர்ஸ் தெரியும் நினைக்கிறேன். கோஸ்ட் டைப்ல வரும். இது ஆக்சுவலாக ப்ளூ பேஸ், பியூர் ப்ளூ பேஸ்ல இன்னொரு பேக் இருக்கு. ஸோ இதுவும் அடல்ட்ஸ் தான். ஸோ இதில் வேற கலர்ஸ்ல நான் பேர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் இந்த அடியில் நிற்குது, சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரீட் பண்ணி நம்மளோட பேட்ச் ப்ரைஸை நான் சீக்கிரம் உங்களுக்கு சேல் கொண்டு வருவேன். ஸோ இப்போ பிளாக் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக, ரொம்பவே ப்ரீமியமாக அழகாக இருக்கு. ஸோ கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பார்த்து வச்சிருக்கேன். ஓகே, பிளாக். தென் அதுக்கடுத்து ப்ளூ. ஸோ ப்ளூ இந்த ஒரு இது எக்கோட இருக்குன்னு சொன்னீங்களா, ஸோ அதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிடிக்கணும். பயந்துச்சுன்னா முட்டையை ஃபுல்லாக விட்டுரும். ஸோ ஒரு மேல் பயங்கரமா அடிக்குது, பெரிய சைஸ்னால பயங்கரமா அடிக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல், இது பக்கா ஃபீமேல். நீங்க ஆக்சுவலா இதை ஸ்ட்ரிங் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இந்த கொடுக்கு வந்து ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஸ்மாலாகவும் மேலுக்கு நல்ல பிராடாகவும் இருக்கும். ஸோ ஃபீமேல் வந்து பயப்படுது, அதை எக்கை விட்டுறக்கூடாதுக்கா நான் பார்த்து பிடிக்கிறேன். கடிக்குது. ஸோ இது ஃபீமேல். எவ்வளோ எக்கோட இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா எக்கு. ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி அடல்ட் சைஸ் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஃபீமேல் வந்து நமக்கு ஒரு 300 ப்ரைஸ் வரை மேக்ஸிமம் வரலாம். ஆமாம், பட் இது எவ்வளோ ஹேச்சிங் ரேட் இருக்கு. ஏன்னா இதுவரை நான் லாஸ்ட் ப்ரீட் பண்ண கிடையாது. ஸ்டிம்ஸ் ப்ரீடிங் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆமாம், இப்போ எவ்வளோ கொடுக்கு பயங்கரமாக கடிக்கும். கடிச்சதுன்னா பயங்கரமாக கடிக்கும். இங்கே இருக்கு, தெரியுதா? ஸோ ஃபீமேல் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபீமேல். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆமா, ஸோ இது எக் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் இதில் ஹேட்ச் குட்டீஸ்லாம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இதை மட்டும் நான் இப்போ செப்பரேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒருவேளை ஹேட்ச் ஆச்சுன்னா மற்ற லேப்ஸ்லாம் இருக்கு, பசியில் சம்டைம்ஸ் சாப்பிட்டோம். ஸோ அடுத்து ப்ளூ பார்க்குறேன். ஆக்சுவலாக ப்ளூ வந்து நார்மல் மார்க்கெட்டில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். பட் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கனால நான் ஆமாம் ப்ளூ எடுத்திருக்கேன். எக்கோட இருந்துச்சுன்றதான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃபுல் அடல்ட். இதெல்லாம் எப்படி 500 முட்டை கிட்ட வைக்கும். சைஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கும் ஓடோட சைஸ் பாருங்க. ஸோ நம்ம ரெகுலர் மார்க்கெட்ல இவ்வளோ சைஸ்ல வராது. ஸோ இது கடலை எப்படி லாப்ஸ்டர்ஸ் அடிக்குமோ அதே மாதிரி தான் கீழே அந்த ஃபீன் வச்சு டப் நம்ம அடிக்குது. ஸோ விட்டுலாம். ஃபீமேல் இப்படி எடுக்கிறாங்க பிரச்சனை, எக்கு எந்த டேமேஜ் இல்லை. பட் அதை பயப்பட விட்டு எடுத்துடக்கூடாது. ஸோ கேஷுவல் ரிலாக்ஸாக எடுத்தீங்கன்னா கையோட வரும். ஸோ அடுத்து ஒரு ப்ளூ இருக்கு, அதுவுமே பார்த்துருவோம். ஸோ இதுவும் ஒரு பக்கா ஃபீமேல். இதுவும் ஒரு ஃபீமேல். மேல் ஃபீமேல் பார்க்கறது எப்படி வேணும் அப்படின்னு வேணா நீங்க எனக்கு ஒரு கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இதை முடிச்சிடலாம். அடுத்து அந்த கவர்ல என்னென்ன கலர்லாம் இருக்குன்றதை காமிச்சிடுறேன். சரியா? இதுதான் நான் பர்சனலா பிடிச்ச கலர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு பக்காவான மேல். உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு பிராடா இருக்கு பாருங்க. ஸோ எல்லாம் கடிச்சுன்னா அவ்வளோதான், வலிக்கும். ஒன்றும் ஆகாது, வலிக்கும். ரொம்ப பிளட்லாம் ரொம்ப பெருசாலாம் வராது. கிட்ட வச்சு காமிச்சுக்கோங்க கலர்லாம். சரிதா? நல்லா சரி. இன்னொன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபீமேல்.
கலர் எவ்வளவு ப்ளூவா இருக்கு பாருங்க, ப்ளூ அண்ட் ஒயிட்ல வரும். ஸோ இது ரொம்ப ரேர், பார்க்க அவ்வளவு ப்ரீமியமா இருக்கு. லைக் இது வந்து நம்ம பெப்சி கேன்ல ஒரு கலர் வரும் பாத்தீங்களா, ப்ளூ ஒயிட் வித் ப்ளூ, லைட்டா அப்படி ஒயிட் இருக்கும் அந்த. ஸோ இதுல என்ன கலர்னா, இது ஆக்சுவலா இப்போ ஆரஞ்சு மாதிரி தெரியுது, இது எல்லோ பேஸ்ல இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ப்ரீடிங் வீடியோ நம்ம இதெல்லாம் போட்டது கிடையாது. ஸோ இவங்களை இப்போதைக்கு நம்ம பார்த்து சேஃபா வச்சுட்டு நாளைக்கு ப்ரீடிங் விடலான்னு இருக்கேன். நாளைக்கு தான் ஃபீடிங் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது வந்த அன்னைக்கு. ஸோ ப்ராப்பரான மெத்தட் எப்படி நம்ம ப்ரீடர்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதான் நம்ம பேரண்ட் நிறைய வாங்கிக்கிறோம். நம்மகிட்ட வர சின்ன சின்ன சைஸே நிறைய நம்ம சேல் பண்ணுவோம். அதை எடுத்து பேரண்ட் வச்சு அதுல இருந்து குட்டிலாம் எடுத்து நம்ம கொடுப்பாங்க. பட் நம்மளே எதிராக ப்ரீட் பண்ண போறோம். சைஸ் அண்ட் கலெக்ஷன் பாத்துக்கோங்க, வேற மாதிரி இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ இது மேல், ரைட் சைடு இருக்கிறது மேல், இது ஃபீமேல். பட் ஃபீமேலுக்குமே இந்த ஃபீமேல் கொடுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ அப்சல்யூட்டா இந்த கொடுக்கு பெருசு பெருசுன்னு வச்சு சொல்லிட முடியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ஃபா மேல்ஸுக்கு கொடுக்கு பெருசாகவும் ஃபீமேலுக்குலாம் கொஞ்சம் சின்னதாக தான் கொடுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுல பெரிய டாமினேட் பண்ற ஃபீமேல். ஏன்னா இது அங்க இருந்ததுல எல்லா மேலுமே டாமினேட் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது எந்த அளவு ப்ரீடிங்க்கு சூட்டபிளா இருக்குன்னு தெரியல. ப்ரீட் ஆச்சுன்னா இதெல்லாம் 500 முட்டை கேரண்டியா வைக்கும். ஓகே, இது கலர் வந்து ரொம்ப மெச்சூர்ட்னாலே இல்ல ஸ்ட்ரெஸ்னாலே தெரியல. கலர் இப்போ கொஞ்சம் ஃபேடா இருக்கு, வீடியோல பார்க்க நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா இவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ்லயுமே அவ்வளவு அழகா தெரியுறாங்க. கிரேஃபிஷ். ஸோ ஆக்சுவலா இது கிரேஃபிஷ், லாப்ஸ்டர் கிடையாது, கிரேஃபிஷ். ஸோ நான் அந்த ப்ளூ கலர் சொன்னேன் பாத்தீங்களா, இங்க கொஞ்சம் இருக்கு ஸ்மால் சைஸ் இந்த ப்ளூ, பட் நல்ல ஒரு மேல். ஸோ ப்ளூல வந்து மேல் அவ்வளவா கிடைக்காதனால சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். மேபி இதுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் தான் பேர் பண்ணான்னு இருக்கும். ஆனா சைஸ் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்ல இருக்கு. செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு, சுத்தமா செட் ஆகாது. ஏன்னா ஃபீமேல் இவ்வளவு சின்ன பெருசா இருக்கனால மேல அசால்ட்டா அட்டாக் பண்ணிடும். ஸோ நம்ம இதுக்கு தந்தாப்புல ஒரு ஃபீமேலும் இதுக்கு தந்தாப்புல ஒரு மேலும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லா கலர்ஸும் காமிச்சிருப்பேன். ரொம்பவே ப்ரீமியமா அழகாவும் இருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல. இது கூட இருக்கு. சரி, ஃபியூச்சர்ல எப்படி நமக்கு இதுல ரிசல்ட் வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ப்ரீட் நம்ம போட்டுட்டு அந்த இதெல்லாம் கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இது மட்டும் நம்மகிட்ட